மன்னன் பாவம். அமைச்சர்களே, இன்று என்ன விவாதம்? வணக்கம் மன்னா. நம் நாட்டில் 3 பிரச்சனைகள் தலைவிரித்தாடுகின்றன. இழுத்து கட்டிவிட வேண்டியதுதானே? அப்படி என்ன 3 பிரச்சனைகள்? மன்னா, முதலாவதாக சமூக ஊடகங்கள், இரண்டாவதாக அந்நிய பானங்கள், மன்னரே மூன்றாவதாக விவசாயம். இந்நாட்டில் இத்தனை பிரச்சனைகளா? இதுவரை என் காதில் எட்டவே இல்லையே. யார் செய்த தவறு இது? சமூக ஊடகங்களில் நடக்கும் பிரச்சனைகளை தீர்க்க ஒரு வழி கூறும் அமைச்சர்களே. முதலில் நீர் கூறும். வணக்கம் மன்னா. மன்னா, நாம் ஏன் இலவசமாக டிவி டேட்டா வழங்கக்கூடாது? உண்மையும் ஏன் இலவசமாக வழங்கக்கூடாது? உமது கருத்து? மன்னா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக ஊடகங்களை நாமும் புதிதாக அறிமுகப்படுத்தினால் என்ன? அமேசான், பிளிப்கார்ட்டில் உன்னை விட்டுவிட்டால் என்ன? உமது கருத்து? மன்னா, ஃப்ரீ ஃபயர், பப்ஜி போன்ற விளையாட்டுகளை விளையாட சிறப்பு இடம் ஒதுக்கினால் என்ன? உன்னை ஃப்ரீயாக ஃபயர் போட்டு எரித்தால் என்ன? உமது கருத்து? என்ன வந்து போய் என்று துதிப்பாடி கொண்டிருக்கிறாய்? மாங்கனி அமைச்சரே, அமரும். அமைதியாக இருந்தால் நகரமானீங்களா? யாரங்கே? யாரடா அங்கே? அழைத்து வரும் தெனாலிராமனை. வணக்கம் அண்ணா. வருக தெனாலிராமா. தாங்கள் அழைத்த நோக்கம் என்ன? தெனாலிராமா, நம் நாட்டின் சமூக ஊடகங்களில் நடக்கும் பிரச்சனைகளை தீர்க்க ஒரு வழி கூறும். மன்னா, 2 வழிகள் உள்ளது, 3 வழிகள் உள்ளது மன்னா. கூறும். முதல் வழி, மக்கள் ஊடக சேவைகளை நல்ல சேவைகளுக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் மன்னா. அடுத்து மாணவர்களின் புகைப்படங்கள், தேவையற்ற நடனங்களை ஊடகத்தில் பதிவிட